ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்னவெனில், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால் அதி சீக்கிரத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. இந்த உபத்திரவம் எப்போ மாறும்? என் கண்ணீர் எப்போ மாறும்? என் கடன் பிரச்சனை எப்போ தீரும்? எப்போ அந்த பலவீனம் மாறும்? எப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்? எப்பொழுது என் கணவர் மனம் திரும்புவார்கள்? எப்போது என் குடும்ப சூழ்நிலைகள் மாறும்? இப்படி என்று பலவிதமான கேள்விகளோடு கூட இருக்கலாம். தேவன் ஒன்று சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி காத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து பாருங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் ஆகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே லேசான காரியமாக இருக்கிறது. அவருக்கு பலனற்றவனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் ஆண்டவர் உதவி செய்து லேசான காரியமாக இருக்கிறது. அதே போல தான் இந்த லேசான உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போகிவிடும். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம் இருக்கிற பாடுகள் கஷ்டத்தை விட்டு ஓய்ந்து அங்கே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே அழுகையும் கண்ணீரும் துக்கமும் இல்லை. அங்கே எப்போதும் ஆண்டவரோடு கூட ஆண்டவரோடு துதித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க போகிறோம். ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமை கூப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ இருக்கிற பாடுகளை பார்த்து, இப்போ இருக்கிற கண்ணீரை பார்த்து, இப்போ இருக்கிற போராட்டங்களை பார்த்து பயந்து திகைத்து கொண்டு குழம்பிக் கொண்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் ஒன்று அறிக்கை செய்யுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த கொஞ்ச கால உபத்திரவம். தேவ பிள்ளைகளையா, தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஆகிய உபத்திரவ நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதி சீக்கிரத்தில் கண்டிப்பாக இதுவும் கடந்து போக்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை இல்லவராக இருக்கிற ஆண்டவர் கூட எப்படி இந்த சிலுவை சுமப்பேன் என்று கெத்செமனே தோட்டத்தில் அழுது கொண்டிருக்கும்போது ஒரு தூதன் தோண்டி ஆண்டவரை பலப்படுத்தின போது கர்த்தர் பலப்பட்டு சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தப்பட்டு போனார். பலனோடு கூட போனார். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடே கூட போங்கள், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அது சீக்கிரத்தில் இது நீங்கி போயிடும், கண்டிப்பாக நீங்கிடும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் இந்த சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த கண்ணீர் எல்லாவற்றையும் நீட்டி போட்டு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி சமாதானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதை எப்போ முறுமுறுக்காதீங்க, தூஷிக்காதீங்க. இன்னும் அந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் முறுமுறுத்து நீங்கள் சீக்கிரம் முடிய வேண்டிய காரியத்தை காலதாமதம் பண்ண வேண்டாம். எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நமக்கு செய்து தம்முடைய மகிமையை நம் மூலமாக அந்த பூமியில் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நம் தேவன் வல்லமையிலவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்திலும் மண்டை வருகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவ ராஜா, இந்த லேசான இருக்கிற இந்த உபத்திரவ ஆண்டவரே, சீக்கிரத்தில் நீங்கி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு ரோல் மாடாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ பாடுகளையும் துக்கங்களையும் உபத்திரவங்களையும் நீங்கள் சகித்தீங்க. அதுபோல் ஆண்டவரே, யாரெல்லாம் உபத்திரவத்தையும் பாடுகளையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் சகித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் வல்லமையிலோராக இருக்கிறீங்கப்பா. உபத்திரவத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அந்த உபத்திரவத்தை, லேசான உபத்திரவத்தை அதி சீக்கிரத்தில் நீங்கள் மாற்றுவதற்கு வல்லமையில் தெய்வமாக இருக்கிறீங்க என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். முறுமுறுக்காதபடிக்கு, புலம்பாதபடிக்கு கர்த்தர் காலை நேரம் அழுகின்ற மாலை நேரம் ஆனந்த கழிப்பை நீங்கள் உண்டு பண்ணுவதற்கு வல்லமையில் தேவனாக இருக்கிறீங்க ராஜா. எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும். அதை சீக்கிரத்தில் நீங்கட்டும். பெரிய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.